கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஒரே ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாகுமா? இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா? இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? இது எப்படி என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்போ பாருங்க, நம்ம ஆண்டவரை நம்பணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கையாக இருக்காது, வறட்சியான வாழ்க்கையாக இருக்காது, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சகலத்தையும் வைத்திருந்தாரோ அதே போல் நாம் அவரை நம்பி இருப்போம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சகலத்தையும் கொண்டு அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கி வேதத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்த்து ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்தந்த காரியங்களெல்லாம் நாம் நடைபெறுமா, நடைபெறாதா, கிடைக்குமா, கிடைக்காதா என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிறோம் இல்லையா? அந்த கேள்விக்கு ஆண்டவர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருந்தால் இந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் தருவார்? நாம் எப்படி இருந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தருவார். நாம் எப்படி இருந்தோன்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருவார். அருமையானவர்களே, இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா காரியத்திலையும் ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தெளிவாக ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்தோத்திரம் வசனம். பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது 38 வருஷம். பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷம். 38 வருஷம் பாருங்க, 38 வருஷமும் வியாதியை கொண்டிருந்த, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷமும் வியாதியை கொண்டிருந்த ஒரு மனுஷன். பாருங்க, ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷமாய் வியாதியை கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எங்கே இருந்தான் என்று சொன்னால், இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது எருசலேமில் பெதெஸ்தா என்கிற ஒரு குளம். அந்த குளம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஆட்டுக்கால் வாசல் அருகே, அங்கே 5 மண்டபம் இருக்கிறது. அப்போது இந்த எங்கே இருக்கிறான் இந்த முடவன் என்று சொன்னால் ஒரு பெதெஸ்தா என்கிற ஒரு குளத்தண்டையில் இருக்கிறான். ஏன் அவன் அங்கே இருக்கிறான் என்று சொன்னால், அருமையானவர்களே, அந்த மண்டபத்தின் அருகே ஸ்தோத்திரம் அநேக வியாதியஸ்தர்கள். எப்படிப்பட்ட வியாதியஸ்தர்கள் என்று சொன்னால் குருடர்கள், சப்பானியர்கள், சூம்பின கையுடையவர்கள். அது மாத்திரமல்ல, அநேக வியாதியஸ்தர்கள் அங்கே படுத்திருப்பார்களாம். ஏன் அவர்கள் படுத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுது தண்ணீர் கலங்கும் என்று சொல்லி காத்திருந்தார்களாம். பாருங்க, படுத்திருந்தார்கள், காத்திருந்தார்கள். எங்கே அப்படின்னு சொன்னால் ஒரு குளம் அருகே, பெதெஸ்தா என்கிற ஒரு குளம் அருகே. அங்கே இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் யாரெல்லாம்? குருடர்கள், சப்பானியர்கள், ஸ்தோத்திரம் சூம்பின கைவுடையவர்கள். அது மாத்திரமல்ல, அநேக வியாதியஸ்தர்கள் அங்கே படுத்திருந்தார்கள். ஸ்தோத்திரம், படுத்திருந்தார்கள், காத்திருந்தார்கள். இப்போ பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த 2 காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை. காத்திருப்பது ரொம்ப முக்கியம், அந்த காத்திருப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஸ்தோத்திரம். இன்னொன்று, அவருடைய சமூகத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். பாருங்க, அந்த குளம், அந்த குளத்தில் என்ன செஞ்சுருக்காங்க? படுத்து கிடக்கிறாங்க. 2வது காத்திருக்கிறாங்க, படுத்து கிடக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை நாம் என்ன செய்யணும்? பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்திற்காக நாம் என்ன செய்யணும்? பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, அப்போ அநேக வியாதியஸ்தர்கள் அங்கே தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி காத்திருந்தார்கள்.
இந்த தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்பது ஆண்டவருடைய வருகையை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது ஆண்டவர் வருவார் என்பதற்காக நாம் என்ன செய்யணுங்க? காத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? படுத்திருக்க வேண்டும். அப்போ படுத்திருக்கணும், காத்திருக்கணும். இந்த 2 காரியத்தை நாம் முதலாவது செய்யணும். இங்கே இந்த வியாதியஸ்தன் 38 வருடங்களாய் அந்த குளத்தின் அருகே காத்து கொண்டிருக்கிறான். ஏன் காத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த குளத்தை பாருங்க, வேதம் சொல்லுகிறது சில சமயங்களில். இப்போ இவங்க காத்திருக்காங்க. ஏன் காத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், எப்பொழுது தேவ தூதர்கள் வருவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆண்டோடைய வருகை எப்போ நமக்கு தெரியுமான்னு சொன்னால் தெரியாது. ஆண்டோடைய வருகை சமீபம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அவர் எப்படி வருவார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது, திருடனை போல வருவான். திருடன் எப்போ வருவான்னு சொல்லி நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப திருடன் எப்போ வருவான் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் விழித்திருக்க வேண்டும். அப்போ ஒரு திருடன் எப்போ வருவான் நம்ம வீட்டுக்குள்ள என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டும் என்று சொன்னால் விழித்திருக்க வேண்டும். அதே போலதான் ஆண்டவர் எப்பொழுது வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வருகையின் போது நாம சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்துல படுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப இங்க பாருங்க, 38 வருஷமாய் ஒரு மனுஷன் காத்திருக்கிறான். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல. ஏன் இங்க அந்த 38 வருஷ வியாதியஸ்தனை நாம் வேதத்துல பார்க்கிறோம் என்று சொன்னால், நமக்கு பொறுமை நம்முடைய வாழ்க்கையில மிக மிகவும் அவசியம். அப்போ பொறுமையா இருந்தாதான், காத்திருந்தாதான், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தாதான் நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இந்த முடவன் ஒரு சாட்சியாய் இருக்கிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவன் 38 வருஷமாய் காத்திருக்கிறான். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 3 வருடம் அல்ல. நாமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் 1 நாள், 2 நாள், 1 வாரம், 10 நாட்கள், இல்லை 1 மாதம், 2 மாதம், இல்லை 1 வருடம் நம்ம காத்திருப்போம். அதுக்கு மேலே அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம உடனே என்ன செய்கிறோம்? அடுத்த லெவலுக்கு நாம் போகிறோம். இந்த அடுத்த லெவலில் நமக்கு ஒரு ஜெயம் இருக்கா என்று சொன்னால் இல்லை. பிரியமானவர்களே, அடுத்த லெவலில் நம்ம தோல்வியோட மறுபடியும் திரும்பி வருகிறோம். பாருங்க, இவன் நினைச்சிருந்தா, இந்த முடவன் நினைச்சிருந்தா, நமக்கு 1 வருஷத்துல, 2 வருஷத்துல, 3 வருஷத்துல, 10 வருஷத்துல, 20 வருஷத்துல சுகம் கிடைக்கல, ஏன் 30 வருஷத்துல கூட சுகம் கிடைக்கல, இந்த 8 வருஷம் ஏன் நம்ம போகலான்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனாலும் அவன் கடைசி வரைக்கும் காத்திருக்கிறான். எப்படியாவது நாம் ஒரு நாள் இந்த குளத்துல விழுவோம் என்கிற நம்பிக்கையோடு அங்கே காத்திருக்கிறான். அருமையானவர்களே, வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, சில சமயங்களில். ஏன் அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்துல, ஏனெனில் சில சமயங்களில் தூதர் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். பாருங்க, சில சமயங்களில். அப்போ எப்பன்னு தெரியாது, எப்போ, எத்தனை மணி, எந்த நாள், எதையுமே குறிப்பிடவில்லை. எந்த மாதம், எந்த வருடம், வருடத்தில் எந்த மாதத்தில், எந்த நாளில், எத்தனை மணிக்குன்னு இங்கே வேதத்தில் குறிப்பிடவில்லை. அப்போ சில சமயங்களிலே ஒரு தேவதூதன் குளத்திலே ஒருவன் இறங்கி குளத்தை கலக்குவான். அப்போ அந்த குளத்தை கலக்கும்போது எப்பேற்பட்ட வியாதி உள்ள மனுஷனும் அந்த குளத்தில் போய் விழுகிறானோ, அவன் எப்பேற்பட்ட வியாதியோடு இருக்கலாம். அவன் சப்பானியராக இருக்கலாம், குருடனாக இருக்கலாம், சூம்பின கையுடையவனாக இருக்கலாம், இல்லை குஷ்டரோகியாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, யார் முதலாவது அந்த தூதன் அந்த குளத்தை கலக்கும் போது விழுகிறானோ அவன் சொஸ்தமாவான் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ குளத்தை கலக்கும் போது அந்த குளம் நல்லா கலங்கின பின்பு அந்த குளத்தில் போய் விழுகிற எப்பேற்பட்ட வியாதி உள்ள மனுஷனும் சுகத்தை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அப்போ பாருங்க, இந்த 38 வருஷம் வியாதி உள்ள மனுஷன்
நாம் எப்படியாவது ஒரு நாள் என்ன செஞ்சிருவோம், அந்த குளத்துல போய் விழுந்துருவோம். எப்படியாவது ஒரு நாளும் விழுந்துருவோம். எப்படியாவது நம்முடைய வியாதியில என்ன கிடைக்கும், சுகம் கிடைச்சிரும்னு சொல்லி அவன் அந்த இடத்துல படுத்து கிடக்கிறான். பாருங்க, இயேசு வராரு. இவன் அந்த குளத்துல காத்து கிடக்கிறான், படுத்து கிடக்கிறான், காத்திருக்கிறான். அவனுடைய காத்திருப்பை பார்க்கிறாரு. அவனுடைய படுக்கையை பார்க்கிறாரு. இயேசு எருசலேமுக்கு வர்றாரு. எருசலேமுக்கு வந்த உடனே பாருங்க, அந்த வியாதியஸ்தனை பார்த்து கேட்கிறாரு, நீ சுகம் பெற விரும்புகிறாயா? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் இந்த குளத்தை நான் கலக்கும்போது இதில் போய் விழுந்துடலான்னு முயற்சி செய்கிறேன். என்னை கொண்டு போய் அந்த குளத்தில் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. பாருங்க, அவன் ஆண்டவர் வந்து கேட்கிறார், நீ சுகம் பெற விரும்புகிறாயா? இப்போ நீங்களும் நானுமா இருந்தானே என்ன செஞ்சிருப்போம், ஆமாம் ஆண்டவரே, நான் சுகம் பெற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அவன் அதை சொல்லலை, அவன் அவனுடைய பிரயாசங்களை சொல்கிறான். நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறேன். தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும்போது எப்படியாவது அந்த குளத்தில் போய் விழுந்துடலான்னு சொல்லி நான் பிரயாசப்படுகிறேன். என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அருமையானவர்களே, பாருங்க, இயேசு சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி. அருமையானவர்களே, அப்போ இங்கே நம்ம 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால், நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். 2வது, காத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 3வது, நாம் பிரயாசப்படணும். நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம், அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ளுகிறோம். முயற்சி செய்யாமல் இருந்தால் நம்முடைய காரியம் வாய்க்குமானா வாய்க்காது. இப்போ உதாரணத்துக்கு நாம் ஒரு இடம் வாங்கலான்னு முயற்சி செய்கிறோம். ஒரு இடம் வாங்கி ஒரு ஆலயமோ இல்லை ஒரு வீடோ இல்லை ஏதோ கட்டுவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். அப்போ பிரயாசப்படுகிற நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம ஆண்டவரை ஜெபிச்சு கொண்டு இருந்து அவருக்காக காத்திருந்து கொண்டு நம்ம எதுவுமே முயற்சி செய்யலைன்னா எப்படி அந்த காரியம் நடக்கும்? அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய காரியங்களில், பிள்ளைகளுடைய காரியங்களில், குடும்ப காரியங்களில் ஒரு ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், முதலாவது நாம் ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். 2வது, நாம் காத்திருக்கணும். 3வது, முயற்சி செய்யணும். இந்த 3ஐயும் அவன் செஞ்சதுனால கர்த்தருடைய பிரயாசத்தை வாய்க்க செய்தார், விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்து பாருங்க. பாதத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்க, அவருக்காக காத்திருங்க, முயற்சி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இந்த திருவசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படி ஒருவேளை இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான பிள்ளைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சமூகத்தை பற்றி பிடித்திருக்காமல், காத்திருக்காமல், முயற்சி செய்யாமல் எல்லாவற்றிலும் ஒருவேளை இவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம். இவர்களுடைய காரியம் ஜெயமாக்காமல் இருக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் பேசியிருக்கீங்க. அருமையான பிள்ளைகள், உங்கள் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள, உமக்காக காத்திருக்க முயற்சி செய்ய. எப்படி அந்த முடவன் ஆண்டவரே படுத்திருந்தான், காத்திருந்தான், முயற்சி செய்தான். கர்த்தர் அவனுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தீங்க, சுகத்தை கொடுத்தீங்க. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், படுத்திருக்க வேண்டும், பாதத்தை பற்றி பிடித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். 3 காரியங்களும் அருமையான பிள்ளைகள் செய்து நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.